விட்டமின் ஏ, டி, இ ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த டிவாக்ஸ் செய்யப்பட்ட பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட் சன்ஃபிளவர் ஆயில். சன்லாண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணையை ஏற்று சாத்தான்குளம் பகுதியில் உள்ள மழையால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து அந்த மக்களுக்கு உடனடியாக செய்ய வேண்டிய பணிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வடக்கு பன்னம்பாறை அந்த கிராமத்தில் தான் முதல்ல போனோம். அங்கே மக்கள் சொன்னது, ஏதாவது இது மாதிரி வெள்ளம் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நாங்கள் வெளியில் போகிறதுக்கு கூட எங்களுக்கு பேருந்து வசதி இல்லை, உடனடியாக எங்களுக்கு நகர பேருந்து வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் உடனடியாக முதலமைச்சருடைய உத்தரவினை பெற்று போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநரிடம் தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த கிராமத்திற்கு இன்று காலை 11 மணியிலிருந்து வடக்கு பன்னம்பாறை கிராமத்திலிருந்து சாத்தான்குளத்திற்கு நகர பேருந்து நீட்டிப்பு செய்யப்பட்டு துவக்கி வைத்திருக்கிறேன் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே ஊரில் பக்கத்தில் அந்த வடக்கு பன்னம்பாறையிலே மின் விளக்கெல்லாம் சரியாக இல்லை, நாங்கள் உடனடியாக அதுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சு மின் விளக்குகள்லாம் இன்றைக்கி வாங்கி கொடுத்து உடனடியாக போட சொல்லியிருக்கோம். அடுத்து வடக்கு, அதாவது இந்த வடக்கு பன்னம்பாறையில் சொக்கலிங்கபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே மழையால் பாதிக்கப்பட்டிருந்த வீடு இடிந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு அரசு உதவித்தொகையினை உடனடியாக நேரடியாக சென்று வழங்கியிருக்கிறோம். அதே மாதிரி வேத கோயில் அப்படிங்கிற ஒரு ஊர், இந்த தெரு, அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையினை உடனடியாக வழங்கியிருக்கிறோம். குறிப்பாக இந்த வடக்கு அமுதனக்குடி அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இந்த ஆற்றுல அந்த ஆறு தான் அது ஓடை, கருமேனி ஓடை அப்படிங்கிறது வடக்கு அமுதனக்குடியில் இருக்கிற கிராமத்து பக்கத்தில் இருக்குது. இந்த ஓடையில் தண்ணி அதிகமாக போனதுனால இந்த ஓடை மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்துக்கு வடக்கு பகுதியில் இன்னொரு சிறிய ஓடை செல்கிறது. இந்த 2 ஓடையிலையும் வெள்ளம் வந்த காரணத்தினால் இங்கே வடக்கு அமுதனக்குடியில் இருக்க கிராம மக்கள் ஒரு வார காலமாக வெளியில் எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக சொன்னார்கள். அங்கே இருந்த கிராம பொதுமக்கள், பெண்கள் எல்லாரும் என்னை சூழ்ந்து கொண்டு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக இந்த பாலத்தை கட்டித்தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இப்போது தற்காலிகமாக, அதாவது அண்மை காலமாக நெடுஞ்சாலைகளில் எங்கெல்லாம் பாலங்கள் கட்ட வேண்டுமோ அவற்றையெல்லாம் உடனடியாக கட்டுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு அது கிராம சாலைகள் திட்டத்தின் மூலமாகவும் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக அந்த பாலங்களை எல்லாம் கட்டுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த வடக்கு அமுதனக்குடியினுடைய கிராம மக்களுடைய கோரிக்கையை மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று உடனடியாக 2 பாலங்களையும் கட்டுவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் கூவன் கிணறுங்கிற அந்த கிராமத்துக்கும் பக்கத்துலேயும் ஒரு பெரிய ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறு பேர் என்னங்கிறது கோமனேரி குளம் என்கின்ற ஒரு சின்ன ஆறு போகுது. அங்கேயும் அங்கே ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை நேரடியாக சென்று பார்த்துருக்கேன். அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டால் வெள்ளம் எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் வேகமாக ஓடிடும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பகுதியிலையும் பாலம் கட்டுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் பேசியிருக்கிறேன். ஊரக வளர்ச்சி முகமையினுடைய கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்ராய் இடத்திலும் சொல்லியிருக்கிறேன். ஆகவே அந்த பாலத்தையும் விரைவாக கட்டுவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்து விரைவாக பணிகளை துவக்குவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எல்லாம் கொண்டு சென்று மக்களுடைய கோரிக்கைகள் விரைவாக நிறைவேற்றப்படும் தெரிவித்துள்ளது.